ஓட்டர் ஐடி இல்லைனாலும் நம்ம ஈஸியா ஓட்டு போடலாம். ஆனா எத்தனை ஐடி வச்சிருந்தாலும் நம்ம ஓட் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு eci.gov.in எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள போன உடனே சர்ச் யுவர் நேம் இன் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனோம்னா 3 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. நம்மளோட ஓட்டர் ஐடி பார்த்து போட்டு நம்மளுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சர்ச் பை டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா நம்மளுடைய தொகுதி போட்டு நம்மளுடைய நேம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மொபைல் நம்பர் போட்டு நம்மளோட ஓட்டர் டேட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டு ஓட்டர் டேட்டா எடுக்கிறதுல கடைசியா 4 வருஷத்துல நம்ம ஓட்டு புதுசா பதிவு பண்ணியிருந்தாலோ இல்ல அதுக்குள்ள நம்ம அப்டேட் பண்ணியிருந்தாலோ தான் நமக்கு இந்த மொபைல் நம்பர் போட்டு நம்ம எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை எடுக்க முடியாது. இப்போ இல்ல வெப்சைட்ல போய் பார்க்க முடியல அப்படின்னா கடைசியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு கட்சியோட பூத் ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அப்டேட்டட் ஓட் லிஸ்ட் வந்திருக்கும். அவங்க கிட்ட நம்ம போய் அதுல நம்ம நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம்.